Foody dot. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபூடி டாட். இன்றைக்கி ஃபூடி டாட்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷவர்மா. இந்த ஷவர்மாவை நான் அவனில் ரொட்டி ஸ்ட்ரீ யூஸ் பண்ணி சிக்கன் கிரில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். முதல்ல நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நான் சிக்கனோட நெஞ்சு பகுதி பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோட்டி ஸ்ட்ரீ ராட்டில் ஸ்க்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு உள்ள சிக்கனுக்கு தான் நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கம்மியாக சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பப்ரிக்கா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மிடில் ஈஸ்டர்ன் ரெசிப்பியில் எல்லாத்துலேயுமே ஜாதிக்காய் பவுடர் சேர்ப்பாங்க கொஞ்சமாக. நான் அதனால் நட்மெக் பவுடர் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இந்த மசாலாவில் நல்லா மேரினேட் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போதே மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போது நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிடுறேன். அடுத்ததாக ஷவர்மா பிரெட் பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் இளஞ்சூடான பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். சீனி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் இந்த இளஞ்சூடான பாலில் கரைச்சி வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கிட்டால் போதும். ஷவர்மா பிரெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுபுஸ் தான். நான் ஹுபுஸ் ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஹுபுஸ் பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக உள்ளார ஸ்டஃப் பண்ணுற மாதிரி பிட்டா பாக்கெட் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஸ்டஃப் பண்ணல, ஷவர்மா ரோல் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சாஃப்டான ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி மாதிரி வந்தால் போதும். நான் இந்த பவுலில் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் ஈஸ்ட் கலக்கி வச்சுருந்த பால் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் அல்லது குக்கிங் ஆயில் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இளஞ்சூடான தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட ஒரு வேளை ஈஸ்ட் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சாலும் நமக்கு நல்ல சாஃப்டான ஒரு குபுஸ் கிடைக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சாச்சு. இதை இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அவனில் கிரில் பண்ண போகிறேன். நம்ம அவனில் இந்த மாதிரி ஒரு ராடு இருக்கும். இந்த ரொட்டி ஸ்ட்ரீ ராடு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சிக்கன் கிரில் பண்ண போகிறேன். இங்கே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குது. இதை ஸ்கியூவர்ஸ்குள்ளார எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ரொட்டி ஸ்ட்ரீ ராடுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்குவோம். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ராடுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக அடுக்கியாச்சு. நல்லா நெருக்கமாக டைட்டாக எல்லா சிக்கனையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே சூடு பண்ண அவன் தான்.
180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கனை அழகாக அவனுக்குள்ளே உக்காத்தியாச்சு. இதை ரோட்டிஸ்ட்ரி மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல 40 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் குக் ஆகும்போது அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் லூஸ் அவுட் ஆகுங்கிறதுனால நான் அலுமினியம் ஃபாயில் சீட் போட்டு ஒரு ட்ரேயை இங்கே வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு வேளை அவன் இல்லைன்னா இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுனால இதை அப்படியே நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. ஆனால் சில பகுதியெலாம் பார்த்திங்கன்னா குக் ஆகாமல் இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 20 மினிட்ஸ் வச்சோன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இப்போ 1 hour ஆச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கிரில்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பர்பாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஷவர்மா ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிருக்கேன். இதை நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா சூடான தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் வெரைட்டிஸ்லாம் செய்யும்போது இதை சுட்டதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வைக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல துணியில் சுட்டு அடிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சூடாக ஒன்றோட ஒன்று அடுக்கும்போது அந்த சூட்டில் வேர்த்து ஈரமாகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஷவர்மா ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ஷவர்மா ப்ரெட்டு சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதுக்கு உள்ளார ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சாஸும் கொஞ்சம் வெஜ்ஜீஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மயோனைஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஸ்ராட்சை ஆட் பண்ண போகிறேன். இதில் கார்லிக் அண்ட் வினிகரோட ஃப்ளேவர்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கார்லிக் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் நான் எல்லோ கலர் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன், குடமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், கேரட் 3 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ரோட்டிஸ்ட்ரி ராடை நிற்க வைக்கிறதுக்காக நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஸ்டெடியாக நின்றுக்கும். அவ்வளோதான். இதை பார்த்ததும் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த அவனில் கிரில் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இந்த சிக்கனும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது ஷவர்மாவை அரேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல ஒரு ஷவர்மா ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மயோனைஸ் சாஸ் இருக்குல்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது கூட ஐஸ்பர்க் லெட்டீஸ் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கோஸ் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் பிக்கிள், சிக்கன் பீசஸ், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா வெங்காயம் கூட ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சு ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷவர்மா ரெடி. இந்த மாதிரி க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ், அது கூட நம்ம விருப்பப்பட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவும் மாதிரி ஒரே மாதிரியே ஷவர்மா பண்ணாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இந்த சிக்கன் உள்ளார வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குக்காக இருந்துச்சு. நம்ம தயிர்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுடி டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.